வணக்கம். எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக உங்களுக்கு மற்றொரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல பழைய கோயில்களை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறதாங்க இந்த சேனலோட நோக்கம். சரி, இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் என்னும் அழகிய நகரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு வீரநாராயண பெருமாள் திருக்கோயில். ஆம், இதில் இறைவன் வீரநாராயண பெருமாள், தாயார் மரகதவல்லி தாயார், தல விருட்சம் அடுக்கு நந்தியாவட்டை, தல தீர்த்தம் தேவ புஷ்கரணி. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் கோயிலுக்கு முன்பாக கோயிலின் குளம் அமைந்திருக்கிறது. இந்த கோயில் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலானது 13ஆம் நூற்றாண்டில் சதயவர்மன் சுந்தரபாண்டியனால் புதுப்பிக்கப்பட்டது. இவ்வூரில் அமைந்துள்ள வீராணம் ஏரி மிகவும் புகழ்பெற்றது. கடல்போல் காட்சியெடுக்கும் இந்த வீராணம் ஏரியை கட்டியது முதலாம் பராந்தக சோழன் ஆவார். அமரர் கல்கி எழுதிய புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் மதுரத்தில் இந்த வீராணம் ஏரி பற்றி மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ நாதமுனிகள் அவர்களால் 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைக்க உதவிய தலமாகவே இது விளங்குகிறது. அதற்கு பண்ணமைத்து எல்லா இடங்களிலும் பரப்பியது அவர்தான். இவருடைய பேரனான ஆளவந்தான் பிறந்த தலமும் இதுதான். மதங்க முனிவரின் தவத்தை ஏற்று பகவான் வீரநாராயணர் என்ற திவ்ய நாமத்தோடு இங்கு காட்சியிருக்கிறார். மிக பிரபலமான அந்த கோபுரத்தை தாண்டி நாம் உள்ளே செல்லும் பொழுது கொடிமரத்தை காண்கிறோம். அதன் பிறகு பலிபீடம், பின்பு பெரிய திருவடியான கருடாழ்வார் இருக்கிறார். அவரை கடந்து உள்ளே சென்றால் இக்கோயில் உருவாக காரணமான மதங்க முனிவர் தனி சன்னதியில் அமைந்திருக்கிறது. நம்மாழ்வாரை வணங்கியவாறு மதுரகவியாழ்வார் உள்ள சன்னதியை நாம் காண்கிறோம். பின்பு நாதமுனிகள் சன்னதி, நரசிம்மர் சன்னதி, ஸ்ரீராமர் சன்னதி, ஆண்டாள் நாச்சியார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி ஆகியவற்றையும் நாம் தரிசிக்கலாம். பகவான் வீரநாராயண பெருமாள் மூலஸ்தானத்தில் நின்றபடி அருட்காட்சியளிக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் அவர் காட்சி தருவது மிகச் சிறப்பாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. காட்டு மன்னார் கோயில் இங்கிருக்கும் கல்வெட்டுக்களில் சதுர்வேதி மங்கலம் என்றுதான் இருக்கிறது. திருமண தடை, குழந்தையின்மை ஆகியவற்றுக்கு இது பரிகார தலமாக விளங்குகிறது. வரலாற்று சிறப்புமிக்க கல்கியின் பொன்னியின் செல்வன் என்னும் நாவலில் இந்த ஊரானது விண்ணகர கோயில் என்றே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொன்மையான வைணவ திருத்தலத்தின் கருவறையில் சங்கு சக்கரதாரியான நம் திருமால், தேவியர் இருபுறம் இருக்க வீரநாராயண பெருமாள் எனும் திருநாமத்துடன் நின்ற திருக்கோலத்தில் நமக்கு அருட்காட்சியளிக்கிறார். தனி சன்னதி கொண்டு நமது மரகதவல்லி தாயார் அமர்ந்த நிலையில் அழகு திருக்காட்சியளிக்கிறார். அதாவது நீங்கள் புதிய கோயில்களை கட்டணுங்கிறது கிடையாது. இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும், கண்டிப்பாக வரணுங்க. கோயில்களுக்கு ஒரு சிறு உதவி, அதாவது ஒரு வேளை விளக்கு எரிவதற்கு நீங்கள் உதவி செய்தாலே போரும். இந்த கோயில் மட்டும் வெளிச்சத்துக்கு வராதுங்க. இந்த கோயில் பணிபுரியும் பணியாளர்களின் வீடுகளில் அடுப்பும் எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும். இறைவனை மனமுருக வேண்டுங்கள், வாருங்கள், வரம் பெறுங்கள், வேண்டுங்கள். மீண்டும் ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.